ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ வி ஆல் நோ வீக்கெண்ட் தான் நம்ம வந்து வி வில் ஹாவ் பிரியத்தம் சார். ஸோ வி ஆர் ஹேவிங் பிரியத்தம் சார் ஃபார் த வீக்லி ரிவ்யூ. அண்ட் பிரியத்தம் சாரோட பிஆர் கிரிக்கெட் சேனல்ல வந்து நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ. என்னதான் வந்து சார் வந்து கிரிக்கெட் பத்ரியில வந்து பேசினாலும் அவரோட சேனல்ல வந்து ஷார்ட்டா கிறிஸ்பா எவ்ரி மேட்ச் ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுப்பாரு. அது ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வெல்கம் பேக் சார். தேங்க்யூ. வெல்கம் பேக். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக், ஒரு மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய வந்து டேர்ன் அரவுண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். ஹவ் வாஸ் த வீக்? எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீக்ல? எந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அகாமடேட் பண்றதுக்கு. யூஸ்வலி நம்ம சண்டே தான் இந்த ஷோ பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால சாட்டர்டே பண்றோம். ஸோ தேங்க்யூ ஃபார் அகாமடேட்டிங். ஸோ நம்ம ஃபுல் வீக்ல 6 days தான் இருக்கு. பட் இப்போ only 3 weeks into the IPL. 3 weeks தான் இருக்கு, if I'm not mistaken. Yeah, 3 weeks in 3 டீம் செப்பரேட் ஆயிட்டாங்க. அதுல 2 வந்து கிளியர் கட் நீங்க வந்து ரிப்பீட் ஃபைனலிஸ்ட் சொல்லலாம். ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ஆர் பிளேயிங் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் கிரிக்கெட். நீங்க மற்ற டீம்ஸுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஆல்சோ குட். எனக்கு ஆர்ஆர் கிட்ட ஒரே ஒரு பயம் என்னன்னா, அந்த டாப் 2 டாப் 3 ஃபயர் ஆகலைன்னா தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அ பிட். ஏன்னா ரியான் பராக் 5 மேட்ச்ல வந்து 50 ரன் கூட அடிக்கல எனக்கு தெரிஞ்சு. மேபி ராங், பட் அடிக்கவே இல்லை. ஷிம்ரான் ஹெட்மேர் நம்பர் 3 ஆடணும். த்ருவ் ஜுரெல் ஓகே, பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஷிம்ரான் ஹெட்மேர் ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் வேர்ல்ட் கப் ஐசிஐ T20 எல்லாம் 3ல ஆடி. ஸோ அவரை த்ருவ் ஜுரெல் இஸ் நாட் அ பேட் ஃபினிஷர், பட் ஓகே த்ருவ் ஜுரெல் ஓரளவுக்கு வெயிட் பண்ற ஒர்க் ஆறாரு. பட் they need at least 2 more batters to fire. Donovan Ferreira மேல அனுப்பலாம். ஸோ ஆர்ஆர் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது, டு பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட். பட் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ் கட் அபவ் த ரெஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா சண்டே பஞ்சாப் பிளேட் ஐ திங்க் ஒன்லி 1 கேம். பிரபு அண்ட் கிஷோர் நம்ம மீட் பண்ண அப்புறம் போன சண்டேக்கு அப்புறம் ஒரு கேம் தான் ஆடினாங்க, தேர்ஸ்டே. ஆர்சிபி 2 கேம் ஆடினாங்க. மும்பையோட கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் த பேட் அண்ட் எல்எஸ்டியோட கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் தி பால். சோ கம்ப்ளீட் சைடுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஆஃப் தி வீக் ஹேஸ் டு பி ஆர்சிபி. அதுல டவுட்டே கிடையாது. ஆக்சுவலி ஒரு மாதிரி 3 டீம்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் பிவிகேஸ், நீங்க ஆர்ஆர் சொன்ன பிவிகேஸ் அண்ட் ஆர்சிபி தேர் அந்த டாப் 2ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் ராஜஸ்தான் அந்த தேர்ட் ஒரு மாதிரி தே வில் டெஃபினெட்லி அந்த ஒரு 3-4 ஸ்பாட். அந்த 4th ஸ்பாட்டுக்கு தான் வந்து அந்த மிட் டேபிள் மடுங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஐ திங்க் அரௌண்ட் 5 டீம்ஸ் வந்து அந்த 4 pointsல இருக்காங்க சார். எனி பாசிபிலிட்டிஸ்? ஏதாவது ஒரு சிஎஸ்கே வந்து முடிக்கிற மாதிரி, இல்ல லக்னோ வந்து முடிக்கிற மாதிரி, லைக் எந்த டீம் வந்து அந்த 4th ஸ்பாட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமா கம்பீட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க சார்? அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் த ஐபிஎல். போன சண்டே நம்ம பேசியிருந்தோம்னா நம்ம சொல்லிருப்போம், அந்த இவரோட முகுல் சௌத்ரியோட ஹீரோயிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்எஸ்ஜி எப்படியாவது பண்ணுவாங்க, எல்எஸ்ஜி ஹேவ் குட் போலிங் அட்டாக், ஸோ ஏதாவது பண்ணுவாங்கன்னு. ஆனா அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல அவங்களுக்கு. 2 மேட்ச் அதுக்கப்புறம் தோத்துருக்காங்க. சன்ரைசர்ஸ் போன மேட்ச் ஐ திங்க் தேவர் ஃபேண்டாஸ்டிக் வித் த பால். அது 2 பேரை மாத்திருக்காங்க. அந்த உனாட்காட்டையும் அவர் பேர் ஹர்ஷல் பட்டேல்ல இருந்து பிரவீன் ஹிங்கே அண்ட் இவருக்கு போனாங்க, ஷகீப் ஹசனுக்கு போனது. அது அவங்க போலிங் அப்படி அப்கிரேட் பண்ணி விட்டுருக்கு. அண்ட் சிவகுமார் இஸ் போலிங் பியூட்டிஃபுல்லி. ஹர்ஷ் தூபே இஸ் ப்ரூவன் ரஞ்சி டிராஃபி பெர்ஃபார்மர். ஆனா சன்ரைசர்ஸுமே எனக்கு வந்து அந்த ஹெட் ஃபார்ம்லயே கிடையாது. அபிஷேக் ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்கான். இஷான் மேல கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்றாங்க பேட்டிங்ல. நிதிஷ் ரெட்டி ஹிட் ஆர் மிஸ். சோ எந்த டீம் நம்ம 4th வரும்னு நினைச்சா அந்த டீம் சீம்ஸ் டு ஹேவ் அ பேட் இது. ஏன்னா எல்எஸ்ஜிக்கு தொடர்ந்து 2 தோத்தாங்க. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4th பிளேஸ் ஜஸ்ட் வித் their noses ahead. இன்னைக்கு SRH ஜெயிச்சாங்கன்னா I would definitely say SRH have their noses ahead. I still feel CSK is not making it to the top 4. பண்ண மாட்டாங்க. I don't think so. பண்ணா நல்லா இருக்கும், பட் I'm not hopeful. கிஷோர், நீங்க ஆக்சுவலா வந்து கொஞ்சம் மும்பையை வந்து நிறைய லைக் இது பண்ணிருக்கீங்க. they will have a possible turnaround. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் is there a possibility to still have that shift? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் மும்பை இந்தியன்ஸ் they are known for the comebacks அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? is there a possible அந்த 4th வந்துட்டு அவங்களும் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லா வாட்டியும் இந்த லாஸ்ட் 9ல அடிக்கிறேன்னு சொல்லி வந்துன்னு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து அவங்க கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா டீம் காம்பினேஷன் இன்னமும் செட் ஆகல. மேட்சுக்கு 3 சேஞ்ச், போன மேட்ச்ல 4 சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு ரோஹித் ஃபிட் ஆயிட்டாருன்னா அவரை எப்படி பிளேஸ் பண்ண போறாங்க? ஐ மீன் அவர் ஆடுவாரு, ரிக்கல்டன் இல்லைன்னா டீகாக்ல ஒருத்தர் தூக்கணும், ஷெஃபெண்டர் ரூட்டர் போட தூக்கிட்டு வில் ஜாக்சன் வைக்கணும், நியூ பால் தீபக் சாரோஷ் அதெல்லாம் போட மாட்டாங்க ஒழுங்கா. அப்ப ட்ரெண்ட் போல்ட் எடுத்துன்னு வரணும். ஸோ டீம் காம்பினேஷன் ரொம்ப சொதப்புது. சப்போஸ் அது ஒர்க் ஆகி அடுத்த மேட்ச் கிளிக் ஆகி ஒரு 2 மேட்ச் நல்லா போனாங்கன்னா
மேபி சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் வந்து முன்ன மாதிரி இல்ல, இப்போ டெம்ப்ளேட் மாறிடுச்சு. முன்ன 8 டீம் ஓகே, 2 வாட்டி வந்து குவாலிஃபை ஆனாங்க 10 டீம் வச்சு, இல்ல ஸ்டில் இந்த வாட்டி எல்லா டீமும் பயங்கரமா ஆடுறாங்க. நிறைய நியூ சேஞ்சஸ். முதல்ல வந்து அவங்க டீம் பிளேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நியூ ஐ மீன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இங்க இன்னும் பண்ணாம இருக்காங்க. முதல்ல இவங்க தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வை டி ஆர் நாட் டேக்கிங் கிரேவ் டிசிஷன்ஸ் தெரியல. லைக் SRH இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டாங்க தெரியல. லக்னோவா இருக்கட்டும், டொமஸ்டிக் பவுலர்ஸ் வச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணா மேபி சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கும் வந்து நம்ம டாப் 4ல வச்சிருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல மாறி வேற யாரோ வரப்போறாங்கன்னா ஃபீல் ஆகுது. லெட்ஸ் see. இல்ல ஐ அக்ரி வித் கிஷோர். டெஃபினட்டா மும்பை ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கும் பிரபு, இல்லாம இருக்காது. அதுல ஐ ஹேவ் ஃபெய்த். ஏன்னா அவங்க கம்பேக் பண்ணுவாங்க. பட் கிஷோர் சொன்ன மாதிரி அவங்க காம்பினேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அண்ட் ஸ்கை வந்து இந்தியாவுக்கு ரன் அடிக்கல, மற்றவங்க எல்லாம் அடிச்சு கொடுத்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்ட. ஸ்கை ரன் அடிக்கல, திலக் ரொம்ப லோ டவுன் ஆடுறாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து இஸ் அ கான்ஃபிடன்ஸ் பிளேயர். ஹர்திக் பாண்டியா நீங்க பாத்தீங்கன்னா பிக் மேட்ச் பிளேயர், கான்ஃபிடன்ஸ் பிளேயர். ஸோ ரைட் நோ ஹர்திக் இஸ் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். அந்த டீம் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா ஜெல் ஆகுதான்னு எனக்கு டவுட். பிகெஸ்ட் மிஸ்டேக் என்ன பொறுத்த வரைக்கும் Mumbai did was going away from Rohit as captain. He came off a wonderful World Cup 2023. 2024 ரோஹித் கேப்டன்சில தூக்குனது பெரிய பெரிய மிஸ்டேக். நான் இன்னி கூட நம்புறேன். ரோஹித் ஆடுற வரைக்கும் அவர் கேப்டன் பண்ணிட்டு போட்டுங்க. இஸ் பீட்டன் தோனி 3 times in the finals. அவன் லேசப்பட்ட ஆள் கிடையாது. மேட்ச் அப்ஸ் எல்லாம் ஹீஸ் பிரில்லியன்ட் அட் இட். இஸ் அன் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் கேப்டன். அதுல டவுட்டே கிடையாது. இஸ் ப்ராப்ளி இந்தியாஸ் பெஸ்ட் எவர் ஒயிட் பால் கேப்டன் என்ன பொறுத்த வரைக்கும், அலாங் வித் தோனி. அண்ட் ஐபிஎல்ல I think I would put him one notch or slight centimeter ahead of Dhoni only because he's beaten him 3 times. So Rohit எடுத்தது பெரிய பெரிய மிஸ்டேக். கொஞ்சம் இப்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க மும்பை. அண்ட் டீம் காம்பினேஷன் சரியில்லை. ஐ ஸ்டில் ஃபீல் ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இஸ் a fantastic player. அவனை ரொம்ப பின்னாடி அனுப்புறாங்க. அண்ட் இஸ் நாட் கெட்டிங் enough balls to explode. So டீம் காம்பினேஷன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அண்ட் கைஸ், தீபக் சஹார் வந்து ஷர்துல் டாக்கூரும் ஒரே 11ல ஆடினா புஃபே மாதிரி இங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க தான் அது. So you cannot play Deepak Chahar and Shardul Thakur in the same 11. தீபக் சார் போயிடுச்சு கைஸ். அவன் சிஎஸ்கேல வந்து எம்எஸ் தொடர்ந்து 3 ஓவர் போட்டு பவர் பிளேக்கு அப்புறம் தீபக் சார் போட விட மாட்டாரு. அப்போ தீபக் சார் குட் ஸ்விங் த பால். இப்போ வாங்கடையில ஸ்விங்கும் பண்ண மாட்டேங்கிறாரு. தீபக் சார் முடிஞ்சு போச்சு. ட்ரெண்ட் போல்ட் முடிஞ்சு போச்சு. they are also paying the price for a poor auction. பட் மும்பை being மும்பை எங்கேயாவது ஒரு 2-3 wins in a row வரும்னு நான் நினைக்கிறேன். Between Mumbai and CSK, probably Mumbai are slightly ahead, but team to watch out for. Again, நான் சொன்னது இன்னைக்கு நைட் SRH CSK அடிச்சாங்கன்னா definitely they will be ahead in the middle over middle of the table model. இன்னொரு டீம் பத்தி நம்ம பேசல, அவங்களும் இன்னைக்கு விளையாடுறாங்க, டிசி. என்னைக்கு அந்த டேவிட் மில்லர் லாஸ்ட் பால் எடுக்காம நான் வந்து சூப்பர் ஓவருக்கும் வேணா நான் வின் பண்றேன்னு போனானோ அன்னிலேருந்து டிசி மாதிரியே இல்லை. அங்க தோத்தானுங்க, வந்து சிஎஸ்கே கிட்ட தோத்தானுங்க, இன்னைக்கு ஆர்சிபில போய் செமடி வாங்க போறானுங்க. ஸோ டிசி வந்து எப்பவுமே தே ஃபைண்ட் வேஸ். போன வருஷமும் இதே மாதிரி தான் 6-1 or 7-1 எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டா. அங்கேருந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த மும்பையோட ஒரு துண்டா ஜெயிக்க வேண்டிய சேஸ். கருணார் பும்ரா 15 ரன் அடிச்சு அவுட் ஆறு, அப்படியே போயிடுச்சு. ஸோ டிசி இஸ் ஃபைண்டிங் வேஸ் டு லூஸ். நிதிஷ் ராணா ஒர்க் அவுட் ஆகல. கேஎல் ராகுல் ஒரு இன்னிங் அடிச்சிருக்காரு. So Nisanka also is not firing. So DC is also Akshar Patel very surprisingly 4 match இருக்கா 4 match he is not fired with the bat at all. Akshar very surprising. You know, Akshar is a very I rate him very highly. So DC also has things to look at seriously. ஸோ அந்த 4 pointsல வந்து இருக்காங்க. பட் நாங்க ஆக்சுவலா நானும் எங்க சேனல்ல வந்து நாங்க வந்து இன்னைக்கு டிசிக்கு தான் போயிருக்கோம். பிகாஸ் ஒரு கேஎல் ராகுல் பர்த்டே வேற. ஸோ மேபி they can also have a turn around because RCB வந்து ஆன் ட்ராட் வந்து ஒரு 2 games வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ மேபி ஏதாவது காம்பினேஷன் சேஞ்சஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு we went for DC actually. And also so ஒரு செகண்ட், நீங்க எல்லாம் DC இன்னைக்கு RCB ஜெயிக்கும்ன்றீங்க? ஆமா சார். That's a brave call, but see IPL ஓட பியூட்டி அதான். எல்லா டீம்லயும் there are 2-3 genuine match winners. அதுல டவுட்டே கிடையாது. So any team can beat any team on given day. நம்ம பார்த்தோம் with RR and SRH. Any team can win on any team given day. எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. ஆனா சில டீம்ஸ் கன்சிஸ்டன்டா அதை எப்போ நீங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சனா அவங்க வந்து இது பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் LSG அவ்வளவு பெரிய ஹைலேந்து வந்துட்டு இருந்தாங்க, அந்த முகுல் சௌத்ரி ஹைலேந்து. நான் 2 மேட்ச் ஏதாச்சும் ஃபைட் காமிப்பாங்கன்னா 2 மேட்சும் படுத்துட்டாங்க. அண்ட் அது புரியல எனக்கு. பட் டிசி எனக்கு டீமை விட எனக்கு பதானி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஐ திங்க் ஹீஸ் a fantastic coach. So no, that's a very interesting call, Prabhu. It could happen. Even though I'm still thinking RCB will win, that's a very interesting call.
ஸோ அதே மாதிரி டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல இன்னும் நம்ம வந்து பிபிகேஸையும் டச் பண்ணணும். எனக்கு தெரியல ஆக்சுவலா அவங்க 13 வின் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே பிளே ஆஃப் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் சி தெம் ஃபெயிலிங் எனிவேர். பிகாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே தே ஹாவ் சம் கிரேட் பிளேயர்ஸ். இன்னும் அவங்களோட லோயர் மிடில் ஐ மீன் லோயர் டவுன் அந்த பினிஷிங் வந்து இன்னும் டெஸ்டே ஆகல. பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப கிளாஸா விளையாடுறாரு. சார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா, நான் இங்க இருக்கேன் பிசிசிஐ ஆர் யூ வாட்சிங் மீ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இது வந்து ஐ செட் திஸ் as soon as the world cup finished. ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீங்க அது இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அந்த பத்ரி ஷோல, ஸ்ரேயஸ் ஐயர் should take over from சூரியகுமார் யாதவ் as captain. நான் மார்ச் 15 ஐபிஎல் ப்ரிவியூலயே சொன்னேன். I think he has the abilities. He's a natural leader. He's proved it to DC. அவங்கள கூட்டிட்டு போனா finals. I think he took DC to the finals if I'm not mistaken. KKR க்கு டைட்டில், PBKS to the finals. 3 franchises is taken. அண்ட் அந்த 2016 விராட் கோலி ஒரு ஐபிஎல்ல 4 செஞ்சுரி அடிப்பார், அந்த ரேஞ்சில் ஆடுறான் ஸ்ரேயஸ் ஐயர். செம ஃபார்ம்ல இருக்கான். இப்போ விராட் கோலி பழைய சேஸ் மாஸ்டர்னா புது சேஸ் மாஸ்டர் ஸ்ரேயஸ் ஐயர்னு சொல்லலாம். பேட்டிங் பியூட்டிஃபுல்லி, பேட்டிங் வெரி வெரி கான்ஃபிடென்ட்லி, அண்ட் ஹீஸ் காட் கம்ப்ளீட் கமாண்ட் ஓவர் த டீம். ஏன்னா ஹீஸ் ஸ்கோரிங் ரன்ஸ். இங்க ஒரு ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு கேக்வார்டையும் பாருங்க ஆன் த ஃபீல்ட், பாடி லாங்குவேஜ். ஸ்ரேயஸ் ஐயர் knows what is happening, knows what he is doing. I'm a big ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன். அண்ட் எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிருக்குன்னா, அவருக்கு பேக் சர்ஜரி ஆச்சு, ஸ்பிளீன்ல அடிபட்டுச்சு ஆஸ்திரேலியால போன வருஷம் அந்த ஓடிஐ சீரிஸ். அதையெல்லாம் கவலையே படல. பால் இருந்தா நான் டைவ் அடிச்சு இது பண்ணணும். வாட் அ கேட்ச். ஐ திங்க் தட்ஸ் a catch of the tournament so far, if not catch of the IPL. So I think ஸ்ரேயஸ் ஐயர் deserves it. ஒரு ஈகோயிஸ்டிக் ஒரு பைத்தியக்காரனால அவனை கேப்டன்சி கொடுக்காம வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த கேகேஆர் ஜெயிச்ச போது இவனுக்கு கிரெடிட் போச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் டிவிஷன், நம்மளாம் லீக் கிரிக்கெட் ஆடுறதா, 4th டிவிஷன் 5th டிவிஷன் வாட் எவர், அங்க வந்து பிளேயர் அடிச்சா பிளேயருக்கு கிரெடிட் போகியா, கோச்சுக்கு எங்கயா கிரெடிட் போகும்? அதே மாதிரி தான் மென்டர், இவன் உனக்கு கிரெடிட் போகலன்னு சொல்லிட்டு நீ அவனை டீம்ல விட்டு வெளில உட்காந்து வைக்கிறது ரொம்ப தப்பு. ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் ஷுட் டேக் ஓவர் த T20 ஒயிட் பால். ஏன்னா சூரியகுமார் யாதவ் 39 வயசு ஆயிடும் பை த டைம் த T20 வேர்ல்ட் கப் கம்ஸ் அரவுண்ட் இன் 2028. இப்போ நீங்க ரோஹித் சர்மா டைட்டில் வின்னிங் சாம்பியன்ஸ் டிராஃபி கேப்டன், மேன் ஆஃப் த மேட்ச், அடுத்த 2 monthsல உட்காந்து வச்சு கில்ல தானே நீங்க கேப்டனா போட்டீங்க ஒயிட் பால் டீமுக்கு ஓடிஐல. ஸோ சூரியகுமார் ரன்னும் அடிக்க மாட்டாங்க, அவனுக்கு ஏன் தனி இது? ஐ திங்க் அதர்கர் அண்ட் தம்பீர், if they have any brains they will go with ஐயர். அண்ட் ஐ am telling you honestly, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணலன்னா இது இந்தியாவுக்கு தான் லாஸ், ஸ்ரேயஸ் ஐயருக்கு லாஸ் இல்லை. பிகாஸ் he's a bona fide leader, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ அதான் கிஷோர் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் the way he celebrated towards the fans, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிபிகேஸ் அந்த ஒரு பயங்கரமான ஒரு வின் எடுத்துட்டு போயிடுவாங்களா? டீம் டு பீட் ஃபாரா இருக்காங்க. அக்ரி வித் ஆல் த பாயிண்ட்ஸ் பிரீதம் சார் சொன்னது. தெரியல அவங்க கிட்ட எங்க என்ன லேக் இருக்குன்னு. நியூ பாலும் போட்டுடுறாங்க, டெட்லயும் போட்டுடுறாங்க, ஸ்பின்லயும் சால் இருக்காரு. சார் இருக்காருன்னா யங் கிட் சொல்லுவேன். ஓகே, சால் இருக்காரு. அலாங் வித் பேட்டர்ஸும் சூப்பரா ஆடுறாங்க. கிளப் சிம்ரன் ரொம்ப சென்சிபிளா ஆட ஆரம்பிச்சிட்டாரு, மெச்சூரிட்டி காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கூட கூப்பர் கான்லி அவரும் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயா சைடு அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்ட்ரா, அவர் எப்போட்ல இருந்து எப்ப அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாரோ, எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்து பார்த்து இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்டே அவர் எக்ஸ்ட்ரானரி பிளேயர், கிளாஸ் பிளேயர். அதுக்கப்புறம் இவர் சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ் எது நடந்தாலும் நான் இருக்கேன், என்னால முடியும். அந்த எப்பவுமே ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண எப்படி கோலி, சச்சின், அதுக்கப்புறம் அவங்களோட கனெக்ட் செட் பண்றேன்றதுக்காகல கோலி, சச்சின், ரோஹித், அதுக்கப்புறம் பார்த்தா இவரு எல்லாம் ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. வேற லெவல்ல சொல்லிட்டு தான் இருக்காரு. ஸ்டில் மேனேஜ்மெண்ட் அவங்க நாங்க பண்றதா பண்ணோம், ஏன்னா நாங்க வின் பண்ணியிருக்கோம்டா, இவர் இல்லாமே போவோம்டா அப்படிலாம் தான் யோசிக்கிறவங்க நம்ம மேனேஜ்மெண்ட். பட் கால் எடுத்துதான் ஆகணும். லெட்ஸ் சி. பட் இவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹை சான்ஸ் டு பி அகெயின் இன் பிளே ஆஃப். மேபி டூ early டு டெல். ஃபைனல் கூட போயிடுவாங்கன்னு தோணுது. கப்பு பார்க்கலாம். ஏன்னா அந்த அன்னைக்கு ஒன் டே என்ன ஆகும் தெரியல. அன்னைக்கு அவர் அவுட் ஆயிட்டாரு, இல்ல அன்னைக்கு அவங்களுக்கு தான் கப்பு. லெட்ஸ் வெயிட் ஃபார் த பெஸ்ட். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம பேசியிருந்தோம், இந்த மாதிரி பிச் வந்து ஒரு மாதிரி பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு ஏத்த மாதிரி வீக் ஸ்டார்டிங்கே வந்து எஸ்ஆர்ஹெச் சாரார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச், பிரஃபுல் இங்கேவா இருக்கட்டும், சாகிபா இருக்கட்டும், ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ் டு வாட்ச் அவுட் வரும் நல்லா இருக்குல்ல சார். அதாவது அப்கமிங் இந்தியா டீமுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிரைட் ஸ்டார்ஸ் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ல சார்? இல்ல, நான் போன ஷோல பிரசாதோடையும் கிஷோரோடையும் பேசும்போது அதான் சொன்னேன், நமக்கு பேட்டிங்க்கு பஞ்சமே இல்லைங்க. யூ கேன் ஈஸிலி ஃபீல் 3 teams வித் பேட்டிங். போலர்ஸ் தான் வருது இஸ் மோர் எக்ஸைட்டிங். பிகாஸ் ஒரு
இப்போ ஒரு அஸ்வினுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு, ஒரு ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு, போலர்ஸ் யாரு. அஃப்கோர்ஸ் ஐபிஎல்ல இருந்து இங்க டெஸ்ட் கிரிக்கெட் போக முடியாதுன்னு சொல்லலாம். பும்ரா இஸ் a freak, அவர் போயிட்டாரு. பட் யூ ஹேவ் டு லுக் அட் போலர்ஸ், எஸ்பெஷலி தி ஸ்பின் ஸ்டாக்ஸ் ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பேஸ் போலர்ஸாவது வராங்க, பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய டெஸ்ட் சீரிஸ் வருது ஆஸ்திரேலியாவோட. ஸோ பட் அந்த போலர்ஸ் இந்த வாட்டி வந்தது ரொம்ப எக்ஸைட்டிங் பிரபு. ஒரு பிரஃபுல் ஹிங்கி ஆகட்டும், ஒரு ஷக்கீப் ஆகட்டும். நீங்க இன்னைக்கு மேட்சை வாட்ச் பண்ணுங்க, ஷக்கீபோட ஸ்லோவர் பால் போடுங்க. ஐ திங்க் இட் இஸ் ஆஸ் குட் அஸ் இங்கிடி ஸ்லோவர் பால். அந்த ரிலீஸ் வந்து அவ்வளோ டிஸ்கைஸ் பண்ணி போடுறாரு, அண்ட் இட் ஃபாலோஸ் த ரைட் ஹேண்டர். இஸ் காட் அ பிரில்லியன்ட் ஸ்லோவர் பால் ஃபார் சம்படி ஹூஸ் பிளேட் ஒன்லி ஒன் ஐபிஎல் கேம். அதை நான் பார்த்தேன், நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. வில் டிஸ்கஸ் இட் நெக்ஸ்ட் டைம். ஹி போல்ஸ் a brilliant slower ball, and they got good bowling. சிவன் குமார் நல்லா போடுறாரு, and ஹர்ஷ் துபே. So they have 4 quality bowlers இங்க. So 4 quality bowlers. நிதிஷ் ரெட்டி can chip in, மார்க்கோ யான்சன் இருக்காரு. So suddenly Hyderabad is ticking the boxes, but எல்லா டீமும் அப்படிதான். ஒரு வின்னுக்கு அப்புறம் they look very good, அப்புறம் they come down to earth. So challenge for SRH என்னன்னா, can they make it 2 in a row? If they make it 2 in a row, I would genuinely put them as contenders for that 4th spot. மறுபக்கம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து நான் போன வாரமும் இதுதான் சொன்னேன். ஐ திங்க் மாத்ரே ஷுட் பிளே இந்த பவர் பிளே. ஏன்னா அந்த ஸ்டார்ட் மற்ற டீம்லாம் 6 ஓவர்ல 70, 80, 90 அடிக்கிறாங்க. போன வாரமும் கேகேஆரோட மாத்ரேனால தான் உங்களுக்கு 6 overs 72 வந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிடுச்சு. அதுலயும் கைக்வாட் போய் ஸ்லோ பண்ணிட்டு வந்தாரு. மாத்ரே ஷுட் கெட் மேக்ஸிமம் பவர் பிளே. கைக்வாட் வந்து ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் at 3 or 4, பட் பவர் பிளே நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐ ஃபீல் கைக்வாட் இஸ் பீங் வெரி செல்ஃபிஷ் ஓப்பனிங், அண்ட் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா கேபிட்டலைஸ் பண்ணும். there are few people who don't capitalize. கைக்வாடால முடியும், பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த பழைய டெம்ப்ளேட்ல ஆடுறாரு கைஸ். 10th ஓவர் வரைக்கும் நான் வந்து 60 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்பேன். 10 to 15 I'll go to 110, 15 to 120, 15 to 20 I'll go to 116. வராது அது. if it comes off also, it's not good enough. QDK ஓட இன்னிங் was not bad, but ultimately ended at a strike rate of 160. இந்த காலத்துல 160 நீங்க 65 பால் ஆடி 160 ஸ்ட்ரைக் ரேட்லாம் போறவே போறாது இந்த காலத்து ஐபிஎலுக்கு. 10 years ago that was a brilliant innings. Sadly the game is எங்கேயோ போயிடுச்சுங்க. கேம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்க 65 பால் அடிச்சீங்கன்னா 140 ரன் அடிக்கலைன்னா அதெல்லாம் ஸ்கோரே இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ எங்கேயோ போயிடுச்சு கேம். ஸோ அண்ட் கன்சிடரிங் தட் இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்லி பேட்டிங் ட்ராக் as Punjab showed. ஸோ நீங்க ஒரு சேலஞ்சிங் ட்ராக்ல 160 ஆடினீங்கன்னா 65 balls இட்ஸ் ஓகே. ஸோ I think நமக்கு சிஎஸ்கேக்கு that is a problem for CSK. they're not maximizing the power play. இன்னொரு ப்ராப்ளம் என்ன, கலீல் அஹமத் இல்ல. சிஎஸ்கேவோட பேட் லக். எல்லிஸ் போனாரு இன்ஜுரிக்கு, then பிரிவிஸ் was out, then தோனி was out, இப்போ now கலீல் is out for the season. So யார ஆடணும்னு நீங்க நினைக்கிறீங்க கலீலுக்கு பதிலா? Sir, straight away we have an option called Ramakrishna Ghosh, because last game வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே அண்ட் ஜேமி ஓவர்டன் ஆடிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பேக் ஆஃப் தி மைண்ட்ல இருந்த ஒரே ப்ரெஷர் வந்து விக்கெட் விட்டா அடுத்து 100 அகமது, விக்கெட் விட்டா 100 அகமது. ஸோ வி ஹேவ் டு ப்ரிசர்வ் த விக்கெட் அப்படின்னு போனாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டாவே வி ஹேவ் திருப்புரா கேப்டன் ஒருத்தர் இருக்கார் சார். ஹிஸ் நேம் இஸ் மணிசங்கர். இஸ் லைக் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹி கேன் பவுல் அட் 135+ ஸ்விங் பண்றாரு அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹி கேன் ஆல்சோ பேட் அட் த லோயர் ஆர்டர்ங்கிறாங்க. ஆல்சோ மணி கிரிவல்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி பிரீமியர் லீக்ல நல்லா பண்ண ஒரு பவுலர். ஐ திங்க் டெல்லி பிரீமியர் லீக்ல ஹி வாஸ் அந்த பர்பிள் கேப் வின் பண்ண பவுலர் நினைக்கிறேன், அவர் இருக்காரு. ஆல்சோ தே ஹேவ் ஆகாஷ் மத்வால், சேத்தன் சக்காரியா, நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் சைடே நான் போக வரல. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தப்பே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க போக மாட்டாங்க. நீங்க லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். முகேஷ் சௌத்ரி இருக்காருல்ல டீம்ல, அவரும் லெஃப்ட் ஆர்ம் தானே. ஆக்சுவலா 2024ல ஒரு கேம் வந்து இம்பாக்ட் சபா முகேஷ் சௌத்ரி எடுத்து அவர் 50 அடிப்பாரு சார். ஸோ ஐ டோன்ட் see him as a perfect replacement. அதுவும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பட்லர் ரொம்ப ஃபார்ம்ல இல்லாம இருந்தாரு. எல்எஸ்ஜியோடையும் சரி நேத்து மேட்ச்லயும் சரி ஒரு சம டச்சுக்கு வந்துட்டாரு. அடுத்து சிஎஸ்கேவோட ஆடணும். ஸோ அந்த மாதிரி நான் ஐ டோன்ட் வாண்ட் அதர் டீம்ஸ்க்கு வந்துட்டு பிளேயர்ஸ் ஃபார்ம்ஸ் கொண்டு வரக்கூடாது, ஃபார்ம் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிராவிஷேக் அந்த ஒரு எலிகன்ட் டச் இல்ல. இவங்க வந்தாங்க, பவர் பிளேல வந்தாரு அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்துட்டாருன்னா இட் வுட் பி சோ பேட் ஃபார் தி டீம். என்ன கேட்டா ஐடியலி தே கேன் பிளே ராமகிருஷ்ணா கோஷ். ஹி இஸ் பவுலிங் ரியலி வெல் அண்ட் ஒரு மகாராஷ்டிரா கனெக்ஷனும் கிஷோர் இருக்கீங்களா? இருக்கேன், ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல ராமகிருஷ்ண கோஷ் டெஃபினட்டா வந்து கோட்டாலையாவது அவர் உள்ள கொண்டு வந்தார்.
அதான் ராமகிருஷ்ண கோஷ் அந்த இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் வினிங் டீம்ல இருந்தாரு. ஹி சப்போஸ் டு பி குட் போலர், நிறைய இன்ஸ்விங் போடுவாராம், 140ல போடுவாராம். நான் அவர் ஆடி பார்த்தது வேர்ல்ட் கப் டைம்ல, அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை அவரை. ஸோ டெஃபினட்டா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆடலாம். பட் சிஎஸ்கே அந்த மாதிரி கொடுப்பாங்களா இல்ல பழைய முகுல் சௌத்ரிக்கு தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது பிரபு. ராமகிருஷ்ண கோஷ் இஸ் த ரைட் ரீப்ளேஸ்மெண்ட். ஐ அக்ரி 100%. அவர் 2 ஓவர் போடுவாரு. ஹி கேன் கம் டவுன் அண்ட் கிவ் யூ 20 of 12 balls. அண்ட் எல்லா ரைட் ரீசன்ஸ் இருக்கு அவர் பிக் பண்றதுக்கு. அப்படின்னா ஃபிளெமிங் பிக் பண்ண மாட்டான். அதுதான் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இது மாதிரி எவ்வளவு பிளேயர்ஸ் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு போயிருக்காங்க. கரெக்ட் அக்ரி. பட் பிளேவ் கால் எடுத்துதான் ஆகணும். டீம் வந்து இந்த வாட்டியாச்சு ஐ மீன் இந்த வாட்டி குவாலிஃபை ஆகணும் அந்த மாதிரி ஏதாச்சும் மைண்ட் செட்ல இருக்கு. இல்ல ஒரு பெஸ்ட் மூவ் பண்ணணும், அட்லீஸ்ட் டேபிள் டாப்ல முடிக்க முடியலனாலும் ஒரு 5th பிளேஸ் அந்த மாதிரியாச்சும் வரணும்னா அதுக்கு டிசிஷன்ஸ் எடுத்து ஆகணும். ஸோ ராமகிருஷ்ணா கோஷை எடுத்து ஆட வைக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். இல்ல அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஃபாலின் ஆப்ஷன்ஸ், ஏன்னா வந்து ஸ்பின் நாங்க நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அகில் ஹுசைன் பதிலா அதுக்கு ஏதாச்சும் மூவ் எடுக்க போறீங்கனாலும் பார்த்து கரெக்டா எடுக்கணும். ஆனா மேட்ச் அப் தான் பார்க்காம பிரேவா கால் எடுத்து அகில் ஹுசைனே ஆட வச்சிடலாம். ஏன்னா அவர் ஸ்டெப் டு ஸ்டெப் நல்லாவே போடுவாரு. ஸோ தைரியமா போட வச்சு விக்கெட் எடுக்க வைக்கலாம். இல்ல வேணாம் அங்க நல்லா ஆடுவாங்கலாம் யோசிக்க கூடாது. லெட்ஸ் சி டெம்ப்ளேட் மாத்துறாங்களா இல்ல 2 மேட்ச் மாத்திருக்காங்க, அதனாலதான் வின் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணாங்கன்னா ஹை சான்ஸ் டு வின். ஏன்னா போலிங் நல்லா போட்டுன்னு இருக்காங்க. ஜேமி ஓட்டனா இருக்கட்டும், உசுரை கொடுத்து போடுறாரு. அன்ஷுல் கம்போஜா இருக்கட்டும், ஆல்சோ போலிங் வெல். பர்பிள் கேப் ரேஸ்லயும் இருக்காரு. கலீல் அஹமத் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா போட்டாரு. 100 அமருக்கு மறுபடியும் ஒரு ரிதம் கிடைச்சிருக்கு. அதான் வித் அகில் ஹுசைன். ஸோ போலிங் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு காலத்துல நல்லா போலிங் வச்சுட்டு இருக்கீங்கன்னு பேசுனது போல டீசன்ட் போலிங் நல்லா போடுறாங்க. டே கேன் டெஃபெண்ட்னு வருது. ஸோ இது வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி சப்போஸ் இன்னைக்கு டெஃபெண்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சிரு, ஐ மீன் சேஸ் பண்ற சான்ஸ் கிடைச்சுன்னா அதையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வெயிட் அண்ட் இல்ல ஆல்சோ வந்து ரெண்டு கேம் மேட்ச் ஷார்ட் போவாங்களா சார்? மேட்ச் ஷார்ட்டுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கு? அகில் ஹுசைன் இஸ் போல்ட் வெல். நீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து அவர் கொடுக்காம இருந்தா அர்த்தமே இல்லைங்க. அவர் எல்லா லீக்லயும் போய் பவர் பிளேல போட்ட பிஸ்தா ஒரு ஓவர் கொடுத்து பாரு என்ன போகுது, 20 ரன் போகுமா போட்டோம், அப்புறம் இது பண்ணிக்கலாம், தைரியமா கொடுக்கலாம். அகில் ஹுசைன் விக்கெட் எடுப்பார். ஹி குட் டேக் அபிஷேக் ஒரு இஷான் ஒரு ஹெட் அப் ஃப்ரண்ட். ஸோ நீங்க ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுங்க, போனா போகுது, 20 ரன் தானே. அவ்வளவு பேட்டிங் கடபார பேட்டிங் தானே சொல்றோம் நம்ம. சிஎஸ்கே 20 ரன் அடிக்க முடியாது, அந்த +20 பாத்துக்கலாம். பட் you have to take a chance because Akhil Hussain has made his name bowling in the power play. அதை எதுக்கு அவர்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க? அவருக்கு நீங்க அவர் கொடுத்தீங்கன்னா அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் வருங்க த்ரூ த டோர்னமெண்ட். ஏன் கேப்டன் ட்ரஸ்ட் மீ, மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் மீன்னு. ஐயோ வேணாம் பண்ணி லெஃப்ட் ஹேண்டர் போடாதான்னு அவனை எடுத்துட்டாரு, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது அவருக்கும். பட் ஆல்சோ ஐ திங்க் திஸ் 2 game stretch for CSK is very important. ஏன்னா ஆன் த ரோடு நீங்க 1-1 போனீங்கன்னா கூட you're 3-4, you're still very very much in the mix. ஆனா நீங்க 2-5 ஆயிட்டீங்கன்னா again you'll be 8th or 9th or 10th. so நீங்க 3-4 இருந்தா திரும்ப you are contributing to the traffic jam in the middle. so 1-1 எப்படியாச்சும் போயிட்டாங்கன்னா 1-1 இந்த 2 கேம்ல then GT at home பாத்துக்கலாம். பட் எப்படியாவது 1-1 போகணும். that is what I think. they cannot afford to come back 0-2. 1-1 is a must. and in the game I prefer they'll win. ஏன்னா அந்த பழைய மும்பை வந்துரும் நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க வெனஸ்டே பழைய மும்பை வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் சிஎஸ்கேக்கு. ஸோ எப்படியாவது 1-1 போனோம்னு இன்னைக்கு ஜெயிக்கணும். I really hope it happens because they come back 1-1. they're 3-4. they're still in it, very much in it. அதே மாதிரி ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸுமே வந்து அந்த டாக்டிக்கல் சேஞ்சுன்னு ரொம்ப போட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்க சார். ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகணும். அவங்க டெல்லி கேம்ல பண்ண தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே அவங்க அஃபெக்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஹர்திக் பாண்டியா பதிலா கார்பின் போஸ் எடுத்து, ட்ரெண்ட் போல்ட் பதிலா தீபக் சகர் எடுத்து ஏதோ சம்திங் தலையை சுத்தி மூக்கத்தோட போய் இருக்கிற டீமே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தோணுது சார். அதனாலதான் ரொம்ப தே ஆர் சஃபரிங். ஈவன் லாஸ்ட் கேம் கூட ரோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க சொன்னா ஒரு 4 பேரை மாத்தி வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கும் அதே தான். அந்த ஒரு மேட்ச் வந்து அவங்க கதையை மாத்தி விட்டுச்சு. டெல்லியில போய் தோத்தாங்க, எவ்ரிபடி தாட் மும்பை வுட் வின். அங்க போனதுல 1-4 ஆயிட்டாங்க. சோ மும்பைக்குமே இது ரொம்ப முக்கியமான மேட்ச். சிஎஸ்கேவோட 1-5 போனா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்றேன், ஒரு டெஸ்பரேட் மும்பை இருப்பாங்க, சோ டெஸ்பரேட் சிஎஸ்கே இருப்பாங்க. எப்படியாவது இங்க ஹைதராபாத்ல நீங்க ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சதர்ன் டர்பில அங்க தோத்தா கூட யூ ஆர் ஸ்டில் 3-4 in the mix. ஏன்னா மும்பை on Thursday is going to be, நான் மும்பை against பஞ்சாப் is going to be tough நினைச்சேன், துண்டா போயிடுச்சு. மும்பை against CSK is going to be tough. மும்பை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி ஆக்சுவலா நம்ம ஒரே ஒரு டீமை பத்தி பேசவே இல்லை. அவங்க ஆல்மோஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த டீம் தான் கேகேஆர். நேத்துமே வந்து திடீர்னு வந்து அண்டர்டேக்கர் மாதிரி கேம் கிரீன் வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரே ஆக்சுவலா நேற்று 76 for 4 தான் ஆடினாரு.
என்ன சார் என்ன லேக் ஆகுது சார் அவங்களுக்கு? அன்லைக்கி அவங்க பவுலிங் அட்டாக்கே ஃபுல்லா இன்ஜுரி ஆச்சு. பட் காம்பினேஷன்ஸ் மாத்தலாம்ல. அவங்க பிகெஸ்ட் தப்பு அவங்க என்ன பண்ணதுன்னா ஸ்ரேயஸ் ஐயரை விட்டது. எதுக்கு ஸ்ரேயஸ் ஐயரை விட்டாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். செகண்ட், எதுக்கு சந்திரகாந்த் பண்டிட் டிராஃபி வின்னிங் கோச் ஒரு சீசனுக்கு அப்புறம் தூக்குனீங்க, அதுவும் எனக்கு புரியல. அபிஷேக் நாயர் அட் பெஸ்ட் இஸ் அ பேட்டிங் கோச், ஹி லுக்ஸ் க்ளூலெஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ. அவங்க ரொம்ப புவர் ஆப்ஷன்ஸுக்கு. வெங்கி ஐயருக்கு 23 கோடி விட்டீங்க, கேமரன் கிரீனுக்கு எவனா 25 கோடி கொடுப்பானாங்க. இஸ் பியூர் பிளே பேட்ஸ்மேன். பியூர் பிளே பேட்ஸ்மேனா இருந்தா நேத்து அடிச்ச இன்னிங்குமே என்ன இன்னிங்க அது ஓகே, பட் ஸ்டில் அடிச்சுமே நீங்க வந்து காம்ப்ரஹென்சிவா தோத்தீங்க இல்ல அந்த. ஸோ ஐ திங்க் தே மெஸ்ட் இட் அப் இந்த ஆப்ஷன். ஆக்சுவலி நம்ம வந்து டைம் சேவ் பண்றதுக்கு வியூவர்ஸுக்கு கேகேஆர் பத்தி பேசுறதே வேஸ்ட். தட் இஸ் மை ஆனஸ்ட் ஒபினியன். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோல நாங்க பேசிட்டு இருக்கும்போது, ஒரு மேட்ச் ரிவ்யூல பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல அபிஷேக் நாயர் as a கோச் ஸ்டாட்ஸ் எனக்கு தெரியல. பட் 33 காம்படிட்டிவ் கேம்ஸ் வந்து கோச் பண்ணி வெறும் 6 வின்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஹவு தே எப்படி வில்லிங்கா போயிட்டு அபிஷேக் நாயர் வந்து கோச்சா போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. எதுக்கு பண்டிட் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் பண்டிட் வாஸ் an IPL winning coach. எனக்கு அதான் புரியல. அது பிகெஸ்ட் மிஸ்டேக் வாஸ் லூசிங் ஐயர் இன் தி ஆக்ஷன், as simple as that. டு தி ஆக்ஷன் எதுக்கு நீங்க ஸ்ரேயஸ் ஐயரை விட்டீங்க புரியல. ஸோ அதான் சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் தெர் இஸ் நத்திங் மச் டு ஸ்பீக் ஆன் கேகேஆர். அப்படியே இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துடலாம். ஸோ இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு, நாளைக்கு வந்து ஒரு டபுள் ஹெட்டர் வேற இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து டிசி ஆர்சிபில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்ஸ் யுவர் தாட் சார்? எனி சான்ஸ் ஆஃப் டிசி மேக்கிங் அ கம்பேக் திஸ் கேம்? இல்ல நீங்க என்ன பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. கேஎல் ராகுல் பர்த்டே அது அண்ட் கேஎல் ராகுல் பெங்களூர் ஆர்சிபியோட நான் அங்க போயிட்டு அடிச்சிருக்காரு. Not only for DC, he has scored for LSG also, he has scored. So former RCB player, எனக்கு KL ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். பட் ஸ்டில் ஐ ஃபீல் KL is confused. அவர் பொட்டன்ஷியல் KL ஆடினார்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவர் எல்லா இதுலயும் போய் ஏதோ குழப்பிக்கிறாரு, எப்படின்னு தெரியல. நம்ம ஓவர் திங்க் பண்ணி ஆடுற மாதிரி ஆடிடுறாரு அவரு. ஸோ I still think RCB has too much firepower. So your pick is interesting, but I'm still going with RCB tonight, this afternoon rather. And SRH CSK, I'm going only for SRH because I feel their bowling suddenly looks good, including the spin. CSK injury concerns, not that Khalil வந்து அப்படியே was setting the world on fire, நல்லா கொடுத்துதான் இந்த ரன், but experienced bowler, international bowler, so one more blow. So only for that reason I'm going SRH and RCB today. கிஷோர் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நீங்க டபுள் ஹெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டிசி ஆர்சிபி யாரு அண்ட் சிஎஸ்கே SRH யாரு நீங்க சொல்லுங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்மா டிசி தான். ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் மேட்ச் கண்டிப்பா சன் இருக்கும், ட்ரை பிச், ஸ்பின், அங்க பயங்கரமான ஸ்பின்னர் இருக்காங்க. குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், மேபி விப்ராஜ் கூட ட்ரை பண்ணலாம். இங்க அடிப்பாங்க, ஸ்பின் இல்லைன்னு சொல்லல. ஸ்டில் ஹை சான்ஸ் குட் bowling ஃப்ரம் டெம். இங்க சுரேஷ் சர்மா, குணால் பாண்டியா அவர் ஸ்பின்னர் இல்ல, ஃபாஸ்ட் பவுலரு. சுரேஷ் சர்மா எப்படி பண்ணுவான்னு தெரியல. அதனால வந்து மேட்ச் நல்லா இருக்கும். மேபி இன்னைக்கு அதோட வேற இவங்க கிட்ட பயங்கரமா ஆடுற டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் சொல்லவே வேணாம். ஸ்பின் போட்டாலும் அடிக்கிறாரு, நியூ பால் போட்டாலும் அடிக்கிறாரு, டெட்லயும் அடிக்கிறாரு, பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. அதை கூட கேஎல் ராகுல் கண்டிப்பா இன்னைக்கு நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. நிசாங்காவும் நல்லா தான் பண்றாரு, ஆனா அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு. ஏன் ஆர்சிபி ஓடி பேச மாட்டோம்? அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பயங்கரமா இருக்காங்க, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். தே ஆர் அப் டு த மார்க். பட் இன்னைக்கு சம்வாட் எங்கேயும் மிஸ் பண்ணுவாங்களோ, ஏன்னா இன்னும் மேட்சஸ் இருக்கியா, அவங்க ஏதாச்சும் ஒன்று ஜெயிக்கட்டுமேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஐம் கோயிங் வித் டிசி. அடுத்த மேட்ச் வந்து SRH vs CSK. போத் டீம்ஸ் லுக்ஸ் குட். நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூல பேசியிருக்கோம். போத் டீம்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் பிளேஸ் த க்ரூஷியல் ரோல். டாஸ் வின் பண்ணி தயவுசெய்து போலிங்லாம் போகாதீங்க, நம்ம சொல்லிட்டோம். அதை கேட்பாங்களா நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன், அதுலயும் இஷான் கிஷன் பிரைம் ஃபார்ம், கிளாசனோட ஃபார்ம், ஸ்ட்ரைக் ரேட் இல்லாம நல்லா ஆடுற ஃபார்முக்காக மேபி இந்த போலர்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்காம மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்லைட் ஏஜ். அதோட அவங்க ஹோம் கிரவுண்ட் போன மேட்ச் ரொம்ப பயங்கரமான ஒரு கமாண்டிங் பொசிஷனை வின் பண்ணிருக்கனால ஐ எம் கோயிங் வித் SRH. கண்டிப்பா. ஆக்சுவலா இன்னொரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வந்து ஆர்சிபி வந்து இன்னைக்கு கிரீன் ஜெர்சியில விளையாடுறாங்க. ஸோ கிரீன் ஜெர்சி கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு அன்லக்கியா இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன் கிரீன் ஜெர்சி. ஆனா அந்த கிரீன் ஜெர்சில தானே கேல் 175 அடிச்சான் இல்லையா? இல்ல சார் அது வேற மேட்ச். கிரீன் ஜெர்சில இல்ல சார். சோ கிரீன் ஜெர்சி இந்த கிரீன் ஜெர்சி போட்டா அவங்க நிறைய சொதப்பி இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். நிறைய இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க.
ஸோ அது ஒரு ரீசனுக்காக நான் டிசி பண்ணேன். அண்ட் டிசி ஒரு 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 கம்பேக் அவங்களுக்கும் வரணும். அந்த மிட் டேபிள் மெடல் அப்பதான் வந்து சூடு பிடிக்கும். அண்ட் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ஐ எம் கோயிங் டு பேக் சிஎஸ்கே. ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல வராங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் தம் டு ஸ்கோர் வெல். அண்ட் இதே பிச்சில் தான் பங்களாதேஷோட வந்து சஞ்சு சாம்சன் ஒரு 100 அடிப்பாரு. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபேவரட் பிச்சுங்கிறனால ஐ வாண்ட் சஞ்சு டு டூ வெல் இன் திஸ் கேம். ஸோ அது வந்து நான் வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்எச் போறேன். அண்ட் நாளைக்கு மேட்ச், நாளைக்கு வந்து 2 கேம் இருக்கு. கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் PBKS லக்னோ. திரும்ப உங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வில் ஸ்டார்ட் வித் யூ. அப்படியே ரிவர்ஸ்ல வரலாம் பிரபு. ஓகே ஸோ நான் வந்து ஐ எம் கோயிங் வித் கேகேஆர் டு வின் த மேட்ச். பிகாஸ் கேகேஆர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வின் வந்து தே ஹவ் டு ஃபைண்ட் இட் சம்வேர். அண்ட் ராஜஸ்தானும் ஒரு மாதிரி அந்த ஒரு மொமெண்டம் பிரேக் ஆகி வராங்க. அந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ மேபி அந்த மிடில் வந்து என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசிச்சு அவங்க ஒரு ஓவர் திங்க் பண்ணி they can give a win to, they can grant 2 points to KKR அப்படின்னு. ஜெய்ப்பூர்ல தான மேட்ச்? இல்ல சார், ஈடன் கார்டன்ஸ் சார். உங்க ஆர்ஆர் இன்னும் ஜெய்ப்பூருக்கே போகல. அவங்க they have not played in Jaipur yet. இல்ல அவங்க ஹைதராபாத்ல ஆட்டு, இப்ப ஈடன் கார்டன்ஸ்ல ஆட்டு, நெக்ஸ்ட் வந்து ஜெய்ப்பூர் போறாங்க. சோ ஈடன் கார்டன்ஸ்ல வந்து ஐ வாண்ட் கொல்கத்தா டு வின் their first match. And PBKS லக்னோ, ஐ டோன்ட் see anyone stopping PBKS. பட் எங்க பேனல்ல ஒருத்தர் வந்து லக்னோவுக்கு போறாரு. அது வந்து இந்த வீடியோல தெரிய வரும். பட் நான் வந்து ஐ எம் கோயிங் வித் பஞ்சாப் தான் சார் நாளைக்கு. கிஷோர் ப்ரோ நீங்க சொல்லுங்க அப்படியே அடுத்து. கிஷோர் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. சோ நான் பின்ன ஐல் கோ. எனக்கு கேகேஆர் நேத்தி கூட நான் கேகேஆர் ஜெயிச்சிருவாங்கன்னு ஏதோ ஒரு குரூப்ல போட்டிருந்தேன். முடிஞ்ச அப்புறம் என்ன ஒரு 8 பேர் வச்சு கலாய்ச்சாங்க, என்ன மேட்ச் நீ பாக்குற அப்படின்னு. சோ இனிமே எனக்கு கேகேஆர் நம்பிக்கை போயிடுச்சு. சோ ஆர்ஆர் டு வின் கம்ஃபர்டபிளி. அண்ட் எல்எஸ்ஜி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து லக்னோலியா மேட்ச். இல்ல சார், இதுலதான் சார், நியூ சண்டிகர் முல்லான்பூர். வாய்ப்பே கிடையாது. ஐ மீன் ஐ வுட் வாண்ட் எல்எஸ்ஜி டு வின் டு மேக் த டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங். பட் இந்த பஞ்சாப் டீம், இந்த ஆர்சிபி டீமை யார் ஸ்டாப் பண்ணுவாங்க? அவங்க 2 பேர் ஆடும்போது இட்ஸ் கோயிங் டு பி தி கேம் ஆஃப் தி டோர்னமெண்ட். So Punjab is riding high on confidence, and RR is coming after a loss. I think Punjab and RR to go through tomorrow. கிஷோர் ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களோட நாளைக்கு மேட்ச் பிரெடிக்ஷன்ஸ் என்ன? கேகேஆர் vs RRல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் சப்போஸ் ஹெட்மயரை ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். ஏன்னா பொண்ணு சேர்க்காம விட்டாங்க, கேட்டா ரெஸ்ட்ன்ட்டாங்க. ஹெட்மயரை சேர்க்கணும், அந்த மூவ் பண்ணணும். அப்படி பண்ணாலும் அவரை கரெக்டா இறக்கி விடணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11ஸ்ல வந்து ஜடேஜா டக்அவுட்ல உட்கார்ந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். வைல்ட் டே போலிங், அவருக்கு ஓவரே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயத்த அவங்க பண்ணாம போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஐ வாண்ட் கேகேஆர் டு வின். ஏன்னா அந்த டீம் காம்பினேஷன் அநியாயமா ஓடிக்கிறது, ஓவர் கொடுக்காம இருக்கு. கேட்டா லெஃப்ட் ஆடிட்டு இருந்தா என்னடா நீங்க எப்படா ஜடேஜா போய் லெஃப்ட் ஆடிட்டு இருந்தாரு, ஓவர் கொடுக்காம இருக்கும். இந்த டைம் அவர் தேவையில்லை, அந்த மாதிரிலாம் மூவ் எப்படா எடுக்கிறீங்க? அதுவும் எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட், எவ்வளவு பெரிய கோச் உட்கார்ந்து இருக்காரு. ஸோ அதனால அந்த மாதிரி டாக்டிக்கல் மூவ்ஸ்லாம் பண்ணாங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் RR டு வின். கோ வித் கேகேஆர் வின் பண்ணிருங்க. ஒரு மேட்ச் எப்படி எஸ்ஆர்ஹெச் பயங்கரமான ஒரு மூவ் பண்ணி ஒரு திடீர்னு புது பவுலர் கொண்டு வந்து உங்களை நிக்க வச்சாங்க. உங்ககிட்டயும் இருக்காங்க, ட்ரை பண்ணுங்க, வேற வழி இல்ல. உங்களுக்கு ஒர்க் ஆகல, வைபவர் ஒர்க் ஆகல, கார்த்திகை தியாகி ஒரு மேட்ச் போடுற, ஒரு மேட்ச் போட மாட்டாரு. உங்க அனுகுல் ராய் எதுக்குன்ட்டு போட்டா இல்லைன்ல, அவரால் அவ்வளவு கன்சிஸ்டன்டா போட முடியல. ஆல்ரெடி நீங்க 2 லீட்டல் பவுலர் வச்சுட்டு இருக்கீங்க, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தேர்ட் ஸ்பின்னர்? லெட்ஸ் கோ வித் உம்ரான் மலிக். இல்லைன்னா வேற ஏதாச்சும் இந்தியன் பேசர்ஸ் எடுத்துட்டு போங்க, நியூ பால் யார் நல்லா போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிரேவ் கால் எடுத்து அடிச்சிருங்கன்னு தோணுது RR. அதே மாதிரிதான் பிரேட்டம் சார் சொன்ன மாதிரி எனக்கு நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்ட் ஆகணும், டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகணும். நானும் எல்எஸ்டிக்கு தான் போறேன். ஏன்னா எல்எஸ்டி எப்படி எஸ்ஆர்ஹெச் கிட்ட அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டர் டக்குன்னு எடுத்தாரோ 2 ஓவர்ல, அந்த மாதிரி நாளைக்கு ஷமி டாப்போட 2 பேரும் எடுத்துட்டாருன்னா கூப்பர் கான்லியும் வந்து பிரின்ஸ் ஆரி எடுத்துருவான்னு தோணுது. மறுபடியும் 5th ஓவர்லயே இவரு ஸ்ரேயாஸ் ஐயர் வரணும், ஒரு பயங்கரமான பேட்லா இருக்கணும். ஷமி நீங்க சொல்றத பார்த்தா நாளைக்கு ஏதோ PVKS 49க்கு ஆல் அவுட் ஆயிரும் போல. நீங்க 5 ஓவர்ல வந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சைனீஸ் தானே? இல்ல, ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் முகமது ஷமி நான் பாக்கணும். ஏன்னா இந்த வாட்டி ஷமி சமலீட்டலா இருக்காரு, அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இது வரைக்கும் 4 ஓவர் போட்டு 10 எக்கனாமில போகாம இருக்காரு. ஸோ நான் இருக்கேன்டா இந்தியாவுக்காக நியூ பாலுக்கு நான் இருக்கேன். சிராஜும் அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் நேற்று பயங்கரமா பேசியிருந்தாரு, இந்த மாதிரி நான் என் வீடியோஸை பார்த்து என் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். சிராஜ், ஹர்ஷதீப், ஷமி எல்லாரும் நியூ பாலுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் எப்பயோ ஆல்ரெடி கால் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் ஒன் ஹூ அகெயின் கம்ஸ் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ஹி வில் பி த பிளேயிங் 11. ஹர்ஷித் ராணா நம்மளுக்கே தெரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டாப். அதனால வந்து ஐ வாண்ட் எல்எஸ்ஜி அண்ட் RR. அப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வர நெக்ஸ்ட் மேட்சஸ்.
யார் டாப் 4ல முடிப்பாங்க, அந்த 4th பிளேஸ் யாரா இருப்பாங்க. ஏன்னா போன வாட்டியே பாத்தீங்கன்னா 4 மும்பை முடிச்சு 8, அதுக்கப்புறம் 5 டெல்லி, லக்னோ, சென்னை எல்லாமே வந்து 7, 7, 6, 6 அந்த மாதிரி வந்தது. ஏன்னா எப்பவுமே 7 மேட்சஸ் வின் பண்றவங்க நிறைய வாட்டி வந்திருக்காங்க 4th பிளேஸ்ல. போன வாட்டி அதே டஃபா இருந்தது. மும்பை 8 வின் பண்ணாதான் உள்ள வரும், 8. அதுக்கப்புறம் எக்கச்சக்கம் டீம் 7, 6 வின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேரான இருக்கும். அந்த மாதிரி இந்த வாட்டியும் நடக்கணும். அடிச்சுக்கோங்க 4th பிளேஸ்க்காக. ஐ எம் கோயிங் வித் RRN, ஐ மீன் சாரி KKR அண்ட் LSG. ஸோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் வீக் அஹெட். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மாதிரி நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஓகே இவங்க 4 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரியதம் ப்ரோ, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி இது பண்றதுக்கு. ஆஸ் ஐ மென்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ, அவரோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹிஸ் சேனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் சார். ஹேவ் அ குட் டே. Thank you. Thank you guys. Thank you for having me. Pleasure. Bye.